ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः। हरिः ॐ। सच्चिदानन्दरूपाय विश्वोत्पत्त्यादिहेतवे तापत्रयविनाशाय श्रीकृष्णाय वयं नमः। जन्माद्यस्य यतोऽन्वयात् इतरतश्चार्थेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरये तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि। धर्मप्रोञ्झितकैतवोऽत्र परमो निर्मत्सराणां सतां वेद्यं वास्तवमत्र वस्तु शिवदं तापत्रयोन्मूलनं श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वरः सद्यो हृद्यवरुध्यतेऽत्र कृतुभिः शुश्रूषुभिस्तत्क्षणात् निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखातमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं मुहुरहो रसिका भुवि भावुकाः नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। येष प्रकृतिसङ्गेन पुरुषस्य विपर्ययः आसीत् स एव न चिरात् ईशसङ्गाद् विलीयते। காலையிலே விழிவாக பார்த்தோம். கண்ணுக்கு தெரியாமல் இருக்கக்கூடிய ஸ்வாபாவிகம் வாசனா என்று பார்த்தோம். 3 விதமான வாசனைகள்: சத்துவ வாசனா, ராஜசீக வாசனா, தாமசிக வாசனா. அந்த வாசனைகள் நம்முடைய குணங்களாக, நம்முடைய சுபாவமாக மாறுகிறது இந்த பிறவியிலே. அதுல இந்த ஜீவனானவன் அபிமானம் கொண்டானேயானால் அவனுக்கு பெயர் கர்த்தா. அந்த கர்த்தா என்ன பண்ணுகிறான்? குணத்துடன் அபிமானித்து கொண்டு விருப்பு வெறுப்பு கொண்டு அதனுடைய வசத்திலே போய் இந்த ஜீவன் மாட்டிக்கொள்கிறான். தன் வசம் இல்லை. இப்போ நம்மை யாரோ இயக்குகிறார். அதனால்தான் பகவான் கீதையில சொல்றார், யந்திராரூடாணி மாயையா. நீங்கள் அந்த காலத்தெல்லாம் பார்த்தீர்கள் என்றால், விழிப்பு உணர்வை மக்களுக்கு ஏற்படுத்துவதற்காக ஒரு பெரிய திரை வைத்து அந்த திரை பின்னாடி நின்று கொண்டு பொம்மைகளை அசைப்பார்கள். கயர் இருக்கும். அந்த கயரில் கீழே தொங்க விடப்பட்டிருக்கூடிய அந்த பொம்மையானது அசைக்கப்படும். மேலே இருந்து கொண்டு அசைக்கக்கூடியவன் கண்ணுக்கு தெரியாது.
பொம்மைகள் ஆடுவது மட்டும்தான் நமக்கு தெரியும். யார் அதை இயக்குகிறானோ அதற்கே ஏற்ப அந்த பொம்மை ஆடுகிறது. அதே போல நம்மை இயக்குவது யாரு அப்படின்னா, நம்மை இயக்குவது ஸ்வாபாவிகம் அல்லது பிரகிருதி. அதனால்தான் பகவான் சொல்றார், அதனுடைய வசத்துக்கு போன நான் என் வசத்தை இழந்து அவசம் பிரகிருத்தேர் வசாத் அப்படிங்கிறார். என் வசத்தை இழந்து பிரகிருத்தியின் வசத்துக்கு நான் போயிட்டேன். அப்ப என்னாகும்? நகி கஷ்டித் க்ஷணமபி ஜாது திஷ்டதி அகர்ம கிருத்து காரியத்தேஹி அவசக் கர்ம சர்வ பிரகிருதி ஜெய்ஹி குணைஹி. அதனுடைய வசத்துக்கு போனதுனால நம்மால நாம சுதந்திரமா இருக்கணும்னு நினைச்சாலும் முடியாது. காரணம், நம்முடைய சுபாவம் இயங்கிக் கொண்டே இருக்கிறது, நம்ம இயக்குகிறது. அதுதான் எண்ணங்களை முடிவு செய்கிறது. அதுதான் சங்கல்பிக்கவும் செய்கிறது. அதுதான் காமத்தையும் கொண்டு வருகிறது. அதுதான் செயலையும் தூண்டிவிடுகிறது. செயலும் நம்மால் செய்யப்படுகிறது. அப்ப நம் இஷ்டம் இல்லாமலேயே இவ்வளவு நடக்கிறது. தேஹி காரியம் கர்ம, தொடர்ந்து காரியம் பண்றான். இந்த கண்ணுக்கு தெரியாத வாசனைகள், அதன்பால் சங்கம் கொண்டிருக்கக்கூடிய ஜீவன் அதிலிருந்து வெளியேற வேண்டுமானால் என்னதான் வழி இருக்கிறது இந்த உலகத்திலே? அதற்கு என்ன உபாயம் இருக்கிறது? ஏன்னா இந்த 6வது காண்டம் இருக்கிறதே, அது போஷணம் என்று பார்த்தோம். போஷணம் என்றாலே வளர்த்தல். மனதில் நாம எதை வளர்க்கிறோமோ அது நம்முடைய அடுத்த பிறவிக்கு வருகிறது. அப்ப ஜென்ம ஜென்மாந்தரமாக நாம் வளர்ப்பதுதான் இந்த பிறவியிலே நாம் அறுவடை பண்றோம். ஒருவேளை எனக்கு பிறவியே வேண்டாம் என்றால் அதற்கும் இங்க முயற்சி எடுக்கலாம். இல்ல, அதை விட எனக்கு இந்த பிறவியை விட ஒரு நல்ல உத்தமமான பிறவி கிடைக்கட்டும்னா அதற்கு நான் இங்க போஷாக்கு பண்ணணும். மனதுக்கு எதை நான் மனதிலே வளர்க்கப் போகிறேன்? எந்த சம்ஸ்காரத்தை மனதில் வளர்க்கப் போகிறேன்? எனக்கு இனிமேல் சம்ஸ்காரமே வேண்டாம் சுவாமிஜி. இனிமேல் இந்த பந்தத்திலே நான் மாட்டிக்கொள்ள விருப்பப்படவே இல்லை. மீண்டும் மீண்டும் பிறப்பு இறப்பு எடுத்து இந்த கர்ம வினைக்குள்ளே நான் போக தயாராக இல்லை. எனக்கு இந்த பிறவியிலே எனக்கு விடுதலை வேண்டும். நான் எதன்பால் சங்கம் கொண்டால், என்னுடைய மனம் எதன்பால் சங்கம் கொண்டால் நான் இந்த சங்கத்திலிருந்து விடுபடுவேன். தொடர்ந்து என்னை பிரகிருதி சங்கத்திலேயே வைத்திருக்கக்கூடிய நிலையிலிருந்து எனக்கு புருஷனுடைய சங்கம் வேணும். அதற்கு நான் என்ன செய்யணும்? எனக்கு என்ன உபாயம்? எனக்கு என்ன வழிமுறை என்பது இருக்கிறது. இங்க இந்த பாடல்ல அதற்கு உண்டான உபாயத்தை சொல்லுகிறேன். பிரகிருதி சங்கேன புருஷஸ்ய ஏஷஹா விபர்யயஹ ஆசீத். இது பிரகிருதி சங்கத்தினாலே நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பலன். பிரகிருத்தினா என்னது? 3 குணத்தில் இருக்கக்கூடிய வாசனா. குணம், அதுல வாசனையே இல்லைன்னு வச்சுப்போம், அப்போ இறைவனுடைய சக்தின்னு சொல்லிடலாம். அந்த குணம் பிரகிருதியானது எப்பொழுது குணமாக பரிணமிக்கிறதோ, சத்துவ குணம், ரஜோகுணம், தமோ குணமாக பரிணமிக்கிறதோ, அப்போதான் அது என்ன ஆகிறது?
நமக்கு எல்லா வகையிலும் தோஷத்தை கொண்டு வருகிறது. அந்த அந்த குணத்திடத்திலே சங்கேன, அந்த குணத்திடத்திலே வாசனைகளிடத்திலே போய் நான் சங்கம் வைத்துக் கொண்டால், சேர்ந்தால், சேர்க்கை வைத்துக் கொண்டால், அபிமானம் கொண்டால், பிரகிருதி சங்கேன, யார் அபிமானம் வைக்கிறா? புருஷஸ்ய, இந்த சரீரத்தில் வசிக்கக்கூடிய புருஷன் அல்லது தேகி அல்லது ஜீவாத்மா, நாம தான், வேற யாரும் கிடையாது. இந்த புருஷன் இந்த பிரகிருதியோட சங்கம், வாசனையுடன் சங்கம் வைத்தால், வச்சுட்டு போறோம். இப்ப அதனால உங்களுக்கு என்ன வந்தது? ஏஷா விபர்யா ஆசீத். நாம் இப்ப என்னென்னலாம் விரும்பத்தகாத அனுபவங்களை அனுபவிக்கிறோமோ அந்த அத்தனை கஷ்டங்களும், விபர்ய என்றால் விரும்பத்தகாத அனுபவங்கள், துன்பங்கள், கஷ்டங்கள், அவை அனைத்தும் நம்மை விட்டு ஒரு காலத்திலும் நீங்காது. நாமும் அதை விட்டும் ஒரு காலத்தில் நீங்க மாட்டோம். இப்ப நாம 3 குணத்துடன் சங்கம் வச்சுட்டா, 3 குணத்தின்பால் அபிமானம் கொண்டு விட்டால், அந்த ஜீவன் மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய குணத்திடத்திலே அபிமானம் கொள்ளும் போது, விபர்யா என்பதற்கு மாற்றம், மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய அனுபவங்களைத்தான் நாம் அனுபவிக்க முடியுமே தவிர மாறாத அனுபவங்களை நம்மால் பெற முடியாது. 3 குணத்துடன் சங்கம் வைக்கும் போது அந்த சங்கி அல்லது அந்த புருஷன் சூக்ஷ்ம சரீரத்துடன் சங்கம் வைக்கிறான். சூக்ஷ்ம சரீரத்துடன் சங்கம் வைக்கும் போது காரியத்திடத்திலும் ஸ்தூல சரீரத்திடத்திலும் சங்கம் வைக்கிறான். அப்போ காரியத்திலே சங்கம் வைக்கும் போது, ஸ்தூல சரீரத்திலே சங்கம் வைக்கும் போது, கிரியாவிடத்திலே, செயல்பாட்டிடத்திலே சங்கம் வைக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுகிறான். சாமானிய தர்மம், விசேஷ தர்மம், நித்திய தர்மம், நிமித்த தர்மம், காமிய கர்மா, இப்படி விதவிதமான கர்மங்கள் பார்க்கிறோம் அல்லவா? அதுல சங்க வைக்கக்கூடிய கட்டாயத்துக்கு நாம் தள்ளப்படுகிறோம். எப்படி? விருப்பு வெறுப்புடன், ராகத்வேஷ யுக்தை, ராகத்வேஷத்துடன் சங்கம் வச்சு, ராகத்வேஷ யுக்த கர்மணஹா, கர்மஸ்ய சங்கம், ராகத்வேஷத்தோட சங்கம் வச்சு, அந்த ராகத்வேஷத்தோட கூறிய கர்மத்திடத்திலும் சங்கம் வந்து விடுகிறது. அந்த சங்கம் என்ன பண்ணுகிறது? தர்ம அதர்ம பலனை நமக்கு கொண்டு வருகிறது. அதன்பாலு நமக்கு சங்கம் வந்து விடுகிறது. அப்போ நாம் என்ன பண்றோம்? அந்த அந்த கர்ம வினை, தர்மம் அதர்மம் சொல்லக்கூடிய பலனிடத்திலே சங்கம் வைத்து மாறுபட்டு கொண்டே இருக்கக்கூடிய அனுபவத்தை விபர்யா ஆசீத், மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய அனுபவத்தை, கஷ்டங்களை, இன்பத்தை, துன்பத்தை, லாபத்தை, நஷ்டத்தை, மானத்தை, அவமானத்தை, பிரியத்தை, அப்பிரியத்தை, ஜெயத்தை, அஜயத்தை, ஜனனத்தை, மரணத்தை, ஜென்ம துக்க ஜரா வியாதி, இதெல்லா அனுபவங்களையும் இந்த ஜீவன் பிரகிருதி இடத்திலே சங்கம் வச்சதனால இதெல்லாம் இடத்தையும் சங்கம் வச்சே ஆக வேண்டும். தவிர்க்கவே முடியாது. எனக்கு இந்த சங்கம் வேண்டாம் சுவாமிஜி, எனக்கு நான் கேட்ட சங்கமானது இந்த சங்கத்திலிருந்து விடுபடக்கூடிய சங்கம். அப்ப அடுத்த வரியில சொல்லுகிறார், ச ஏவ, யார் ஒருவன், எவன் ஒருவன், ஈஷா சங்காத், யார் ஒருவன் ஈஷா தலைவனாக இருக்கிறானோ,
ஈஷா என்றால் தலைவன், அனைத்தையும் ஆளுபவர், கர்மபல தாதா. யார் ஒருவர் சாட்சியாக இருக்கிறாரோ, கர்மபல தாத்தாவாக இருக்கிறாரோ, யார் ஒருவர் நியந்தா எல்லாரையும் வழிநடத்தக்கூடியவராக இருக்கிறாரோ, யார் ஒருவர் எல்லா சரீரத்துக்குள்ளும் அந்தராத்மாவாக இருக்கின்றாரோ, அந்த இறைவனிடத்திலே சங்காத் யார் ஒருவன் ஆழ்ந்த பற்று கொள்கின்றானோ, இறைவனின்பால் யாருக்கு சங்கம் ஏற்படுகிறதோ, ஈஸ்வர சங்காத் இறைவனின்பால் சங்கம். இறைவனின்பால் சங்கம் வச்சா என்ன ஆகிறது? இப்ப நாம் வரிசையா சொன்னோம் அல்லவா, அது எல்லாவற்றிலிருந்தும் விடுபடுகிறான். ஈஸ்வரனின்பால் சங்கம் வைக்கணும், அவ்வளவுதான். புண்ணிய பாப வினைகளிலிருந்து விடுதலை, புண்ணிய பாப கர்மங்களிலிருந்து விடுதலை, சரீரத்திலிருந்து விடுதலை, விருப்பு வெறுப்பிலிருந்து விடுதலை, அகங்காரத்திலிருந்து விடுதலை, வாசனைகளிலிருந்து விடுதலை. ஒரு பெரிய அதிசயமே நடக்கிறது. இறைவனின்பால் சங்கம் வைத்தால் எனக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் எப்படி ஏற்படுகின்றதாம்? மெதுவா மெதுவா ஏற்படுகிறதா என்றால், நச்சிராத் விலீயதே. இறைவனின்பால் நான் சங்கம் வைத்தால் அந்த சங்கத்தினுடைய பிரயோஜனம் நச்சிராத் வெகு விரைவிலே, காலம் தாழ்த்துவதே இல்லை, வெகு விரைவாக நமக்கு ஏற்படக்கூடிய பிரயோஜனம் விலீயதே. கர்ம வினைகள் அத்தனையும், லீனம் என்றால் லயம் அடைவது, விலீனம் என்றால் அழிந்து போகிறது. கர்ம வினைகள் அத்தனையும் முழுமையாக அழிந்து போகின்றன. ஒரே ஒரு செயல்பாட்டை மாற்றணும், அவ்வளவுதான். பிரகிருத்தியுடன் சங்கம் வைத்த நான் இப்ப நான் என்ன பண்ணணும்? பிரகிருத்தியை விட்டுட்டு ஈஸ்வரனுடன் சங்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுதல். இப்ப நம்முடைய மனசுல நிறைய கேள்விகள் வரும். ஜென்ம ஜென்மாந்தரமாக சுவாபாவிகமாக நாம பிரகிருதியோடையே சங்கம் வைத்து பழகிய மனதிற்கு இறைவனின்பால் சங்கம் தானாக வருமா என்றால் வராது. இந்த பிறவியிலே தானாக ஏற்பட்டு விடுமா? ஏற்படாது. ஏன்னா சுவாபாவிகமாகவே பிறவிதோறும் பிறவிதோறும் பிரகிருத்தியவே நான் வளர்த்து கொண்டு வந்திருக்கிறேன் மனதில். திடீரென்று நீங்கள் போய் ஈஸ்வரனிடத்திலே சங்கத்தை வை. நடக்காத காரியம், நடக்காத காரியம். மற்றவர்கள் சங்கம் வைக்கிறார்கள், இனி சங்கம் வைக்கலாமே, நடக்காது. உன்னுடைய கஷ்ட நிலையை பார்த்தாவது சங்கம் வைக்க கூடாதா? சங்கம் வைக்க தோணாது. காரணம் என்ன? மனதுக்கு கர்ம வாசனையால் முழுமையாக நிறைந்திருக்கக்கூடிய மனதிற்கு
உலகத்தினுடைய அனுபவங்களை பற்றின அறிவையும் நான் கொடுக்கவில்லை. அதிலிருந்து என்னென்னலாம் எனக்கு கிடைத்ததோ, இதுதான் உனக்கு கிடைத்ததுப்பா, இதுதான் உனக்கு கிடைத்ததப்பா, இதுதான் உனக்கு கிடைத்ததப்பா என்று ஒவ்வொரு அனுபவத்திலும் அந்த அனுபவத்தை பற்றின அறிவை நான் மனதுக்கு கொடுத்திருந்தால் மனம் ஒருவேளை அதிலிருந்து வெளியில வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. உதாரணத்துக்கு பாருங்களேன், லதா மங்கேஷ்கரை பற்றி, அந்த அம்மாவுடைய இறப்பை பற்றி, அந்த அம்மாவே இறப்புக்கு முன்னாடி நடக்கக்கூடிய நிகழ்வுகளை எல்லாம் அழகாக தொகுத்து சொன்னதாக நம்ம எல்லோரும் வாட்ஸ்அப்ல படித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு செய்தி. பெரும் செல்வத்துக்கு சொந்தக்காரி, ஆனால் எந்த செல்வத்தையும் இப்பொழுது அனுபவிக்க முடியாது. இது அந்த மாதிரி சொல்லுவது. விதவிதமான உணவுகளை எல்லாம், இந்தியாவில் இருக்கக்கூடிய வெளிநாட்டில் இருக்கக்கூடிய உணவுகளை எல்லாம் பருகி சாப்பிட்டு பார்த்து அனுபவித்த இந்த ஜீவன் இப்பொழுது மருத்துவர்கள் கொடுக்கக்கூடிய 2 டேப்லெட், அதுதான் மட்டும்தான் சாப்பாடு. வாகனங்கள், எண்ணிலடங்காத வாகனங்கள் வீட்டில் இருக்கு. ஆனால் ஒரு அறையிலிருந்து மற்றொரு அறைக்கு போக வேண்டுமானால் நான் 2 பேருடைய துணையை நாடி வீல் சேர்ல தான் போயாக வேண்டும். தலைமுடியை அலங்காரம் செய்வதற்கு ஒவ்வொரு நாளும் வீட்டுக்கு விதவிதமான மக்கள் வந்து விட்டு போவார்கள். ஆனால் இப்படி என்னுடைய தலைமுடி என்பது இல்லை, மொட்டை அடிக்கப்பட்டுள்ளது. விதவிதமான ஆபரணங்களை எல்லாம் உடம்பிலே அணிந்து கொண்டேன், விதவிதமான வஸ்திரங்களை எல்லாம் உடம்பிலே அணிந்து கொண்டேன். ஆனால் இப்பொழுது மருத்துவர்கள் எனக்கு ஒரே ஒரு அங்கியை மாட்டி விட்டிருக்கிறார். அந்த ஒரு அங்கியை தவிர வேறொன்று கிடையாது. பெரிய மாளிகை போன்றிருக்கக்கூடிய வீடு, ஆனால் இப்பொழுது நான் இருப்பதோ 10க்கு 10 அறையிலே ஒரு நோயாளியாக. இப்போ இந்த அனுபவத்தை எல்லாம் மனதிலே முழுமையாக வடித்து பார்த்து, இதுதான் வாழ்க்கையினுடைய யதார்த்த நிலை. என்ன இருந்து என்ன, எவ்வளவு இருந்து என்ன, உடைமைகள் இருந்து என்ன, உறவுகள் இருந்து என்ன, எல்லாம் இருக்கிறது. ஆனால் ஒன்றுமே என்னிடம் இப்பொழுது இல்லை. ஒன்றை தவிர என்னுடைய மனதிலே நான் இப்பொழுது கொள்ள வேண்டிய வைராக்கியம், இறைவன்பால் பக்தியை தவிர வேறொன்று எனக்கு இப்பொழுது உதவாது என்று தெரிந்தவள் அந்த வைராக்கியத்துடன் போகிறாள். இப்ப எத்தனை பேர் நாம இந்த மனதுக்கு நாம் நம்முடைய அனுபவத்தை கொடுத்திருக்கிறோம். பிறவிதோறும் 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 எத்தனை பேர் நாம நம்முடைய மனதிற்கு இந்த அனுபவத்தை கொடுத்திருக்க போகிறோம். அப்படி ஒருவேளை கொடுத்திருந்தால் சமர்த்த ராமதாசருடைய வாழ்க்கையில் நடந்தவர்கள் நமக்கு நடக்கும். அங்கெல்லாம் பால்ய விவாகங்கள் அப்பொழுது ரொம்ப ரொம்ப பிராபல்யம். இந்த பக்கம் ஆண் குழந்தை, இந்த பக்கம் பெண் குழந்தை, நடுவிலே துணியை, பட்டு துணியை வைத்து மூடிக்கொண்டு 7 முறை சாவதான் 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 என்று சொல்ல வேண்டும். ஒவ்வொரு மந்திரமும் சொல்லி முடிக்கும் போதும் சாவதான் சாவதான் என்றால் கவனமாக இரு, கவனமாக. முதல் முறை சொல்லும் போது கவனமாக இருக்கார், 2ஆம் முறை சொல்லும் போது எழுந்துக்கிறார், 3ஆம் முறை சொல்லும் போது ஓடிட்டார். இப்போ நம்முடைய வாழ்க்கை என்பது முழுக்க முழுக்க அனுபவத்தினுடைய மொத்த தொகுப்பு. இன்பம், துன்பம், இந்த 2னுடைய மொத்த தொகுப்பு தான் நம்முடைய மனம். வேற ஒண்ணுமே இல்லை. உலகத்துல ஒவ்வொருத்தருடைய மனமும் என்னடான்னா அந்த பண்டில் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், வாசனா,
இப்ப அந்த அந்த மனதுக்கு நான் பிறவிதோறும் பிறவிதோறும் இவ்வளவுதான் நீ அனுபவித்தவை, இதற்கு மேல உனக்கு என்ன இருக்கிறது என்கின்ற அறிவை ஒருவேளை நான் மனதுக்கு கேட்டிருந்தால், கொடுத்திருந்தால், இந்த பிறவியிலே மனமானது ஒருவேளை ஒரு சிறு அதிர்வு ஏற்படும் போது ஓடோடி வெளியிலே வந்து ஓடி போய் இறைவனை பற்றி கொண்டிருக்கும். சின்ன தூண்டுகோல் போர் ஓடிடும், சமர்த்த ராமதாஸை போல. ஆனால் நமக்கு எவ்வளவு அதிர்வுகள் ஏற்பட்டும் மனமானது இன்னும் உலகத்திடத்திலேயே பிரகிருதி இடத்திலேயே சங்கம் வைத்து அதிலேயே அழுந்தி கிடக்கிறது என்றால், மனதிற்கு நான் இன்னும் பிறவிகள் தோறும் அனுபவித்தனுடைய அறிவை மனதிற்கு நான் காட்டவில்லை, கொடுக்கவில்லை. இது முதல் தடை. அதனால்தான் இந்த பிறவியில நமக்கு நிறைய அனுபவங்கள் கொடுக்கப்பட்டும், குழந்தைகளால், நண்பர்களால், உறவுகளால், இயற்கையால் எவ்வளவு அனுபவங்கள் கொடுக்கப்பட்டும் ஏன் மனம் அதிலிருந்து வெளியில வருவதற்கு தயாராக இல்லை? இன்னும் நான் அந்த அறிவை பெறாமை, அனுபவத்தை பெற்றிருக்கிறேன், அறிவை இன்னும் பெறவில்லை. அதனால தான் அறிவை பெறாததுனால தான் அனுபவத்தை பெற்ற நான் என்ன சொல்றேன்டான்னா, ஒன்று எல்லாருக்கும் உள்ள அனுபவம் எனக்கும், அல்லது இந்த அனுபவம்லாம் இன்னைக்கு தானே நாளைக்கு மாறிடும், இது என்ன பெரிய அனுபவம், இதெல்லாம் காலப்போக்கில் மாறக்கூடிய அனுபவம் தானே அப்படின்னு நமக்கு நாமே நம்முடைய மனதிற்கு ஒரு ஏமாற்றமான அறிவை கொடுத்து கொண்டே நாம் இருப்போம். அதனுடைய வெளிப்பாடு மனம் இறைவனின்பால் சங்கம் கொள்ள மறுக்கிறது. முதல் தடை, ஏன் இறைவனின்பால் சங்கம் வைக்க மனம் போலடானா, பிறவிதோறும் அனுபவித்ததனுடைய அனுபவத்தை மனதுக்கு காட்டாமை. இந்த பிறவியிலும் சேர்த்துக்கணும், இந்த பிறவியிலும் காட்டாமை. அது எனக்கு என்ன கொடுத்திருக்கின்றது என்று நான் மனதுக்கு கேட்க ஆரம்பித்தால், கொடுக்க ஆரம்பித்தால், அப்போ மனம் சிந்திக்கும். அசை போடுதல் வேறு, சிந்தித்தல் வேறு. ஏன்னா நம்ம எல்லாம் ஒரு அனுபவத்தை அசை போட்டே காலத்தை ஓட்டிடும். அதுல இருந்து என்ன அறிவை பெற்றேன், அதுதான் மனதுல தங்கும், அறிவாக தங்குகிறது. இது முதல். இரண்டாவது, இந்த பிறவிலே ஏன் இறைவனின்பால் மனம் சங்கம் கொள்ள மறுக்கிறது? இவ்வளவு அனுபவத்தை அனுபவித்தும் பார்த்தும், மற்றவர்களுடைய சங்கம் கிடைத்தும், மற்றவர்களுடைய வாழ்க்கை முறையை பார்த்தும், அனுபவங்களை விதவிதமான அனுபவங்களை எல்லாம் படித்தும், ஏன் நமக்கு இறைவனின்பால் மனம் போகாமை? மறுபடியும் போன பிறவிக்கு போகணும். போன பிறவியிலே, முந்தின பிறவிகளிலே இறைவன் ஒருத்தர் இருக்கார். அவர் ரொம்ப 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 மேலானவர். அவரை தொழுவதினாலே எனக்கு இவ்வளவு நன்மைகள் இருக்கிறது என்கின்ற அறிவை அங்கே நான் பெறாமை. அந்த அறிவை பெறாததினாலே மனம் நாடாமை, மனம் நாடாததினாலே முயற்சி இல்லாமை, முயற்சி இல்லாத காரணத்தினாலே மனதிலே சம்ஸ்காரம் இல்லாமை. இல்லைன்னா நினைச்சு பாருங்கள், கபில கீதால பார்த்தோம் அல்லவா, வயிற்றுக்குள்ளே போகக்கூடிய அந்த விதை பிண்டமாக மாறி, ஷரீரமாக மாறி ஒரு குழந்தை உருவத்தை பெறுகிறது. இப்ப அந்த குழந்தை
அந்த கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய இடம் பாருங்கள். கர்ப்பஸ்தானம் ரொம்ப ரொம்ப புனிதமானதா, போற்றப்படக்கூடிய இடமா அது? ஒவ்வொரு ஜீவனும் வசிக்க வேண்டிய இடமா அது? அங்கே நான் இருந்தும், அவ்வளவு கொடூரமான இடத்திலே இந்த சரீரமானது இருந்தும் கூட, நாம் பார்த்தோம் அல்லவா சிவா பராத க்ஷமாபணா ஸ்தோத்திரத்தில், க்ஷந்தவ்யோ மே அபராதஹா சிவ 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 போ ஸ்ரீ மகாதேவ சம்போ சைவீ சிந்தா விஹீனம் மம ஹிருதயமஹோ மான கர்வாதிரூடம் பின்மூத்ரா மேத்ய மத்யே குதயதி நிதராம் ஜாட்டரோ ஜாதவேதாஹ யத்யத்வை தத்ர துக்கம் வ்யதயதி நிதராம் சக்யதே கேன வக்தும். அந்த அனுபவத்திலே நான் இருந்துவிட்டு தானே வந்திருக்கிறேன். அங்கே இருந்த போதும் என்னால் இறைவனை தொழ முடியவில்லையே. அங்கே இருந்த போதும் இறைவனை என்னால் நாட முடியவில்லையே. அங்கே இருந்த போதும் இறைவனை என்னால் கூப்பிட முடியவில்லையே. அங்கே இருந்தபோது எனக்கு இறைவனை கூப்பிட வேண்டும், அடைய வேண்டும், தொழ வேண்டும் என்ற எண்ணம் வரவில்லையே. அதுக்கான முயற்சியை நான் எடுக்க முடியவில்லையே. ஏன்? பிறவிகள் தோறும் இறைவனை பற்றின அந்த சம்ஸ்காரத்தை மனதிலே நான் விதைக்கா தன்மை, நாடா தன்மை, முயற்சி இல்லா தன்மை. அப்ப எனக்கு எது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயமா இருக்கிறது? பிரகிருதி சங்காத், பிரகிருதி கொடுக்கக்கூடிய வாழ்க்கை, அதற்கு நான் செய்யக்கூடிய செயல், அது எனக்கு கொடுக்கக்கூடிய பலன் ரொம்ப பெரியதாக தெரிகிறது, சிரேஷ்டமானதாக தெரிகிறது. அதை அடைவதே வாழ்க்கையின் பெரும் பாக்கியமாக இந்த மனம் கருதுகிறது. அதை அடைந்தவனை ரொம்ப ரொம்ப பாக்கியவான் சொல்லிக்கிறோம். அதுவும் அந்தந்த காலகட்டத்தில் எல்லாம் நடந்து விட்டால் நம்மளை கையிலேயே பிடிக்க முடியல. நல்ல மனைவி அமைந்து விட்டால், நல்ல குழந்தைகள் அமைந்து விட்டால், நல்ல தாய் தகப்பன் அமைந்து விட்டால், நல்ல மாமனார் மாமியார் அமைந்து விட்டால், நல்ல நண்பர்கள் வட்டம் அமைந்து விட்டால், நல்ல சகோதரன் சகோதரி அமைந்து விட்டால், நல்ல குலத்திலே பிறந்து விட்டால், நல்ல வேலை கிடைத்து விட்டால், நிறைய சம்பளங்கள் கிடைத்து விட்டால் நம்ம ரொம்ப பாக்கியவான் நினைச்சுக்கிறோம். இதெல்லாம் கொடுத்தவனை மறந்து எப்படி அந்த பொம்மையை பார்த்தே மனமானது ரமித்து போகிறதோ, அந்த கயிறையோ அல்லது அந்த பொம்மையை அசைக்கக்கூடியவனை மனமானது பார்க்க மறுக்கிறதோ, அதே போல பிரகிருதி இடத்திலேயே ரமித்து கொண்டிருக்கக்கூடிய புருஷன் பிரகிருதிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பரமாத்மாவை, ஈசனை பார்க்க மறுக்கிறது, சிந்திக்க மறுக்கிறது, அடைய மறுக்கிறது, எண்ண மறுக்கிறது, விரும்ப மறுக்கிறது, சேர மறுக்கிறது. அதனுடைய வெளிப்பாடு என்ன? இந்த பிறவியிலே இறைவனின்பால் சங்கத்தை ஏற்படுத்தினாலும் மனம் சங்கம் கொள்வேனா என்கிறது. அதனால்தான் தானா மறுபடியும் மறுபடியும் பிரகிருதியை நோக்கி போகிறதே தவிர புருஷனை நோக்கி மனம் வருவதற்கு தயாராக இல்லை. மூன்றாவது, இறைவனை ஸ்மரிப்பதினால் நமக்கு ஏற்படக்கூடிய நன்மையை மனதிலே நான் விதைக்கவில்லை. எப்படி பிரகிருதியினுடைய விஷயங்களை மனதிலே விதைக்காததினாலே நமக்கு சங்கமானது இந்த பிறவிலே தொடர்ந்து வருகிறதோ, அதில் இருக்கக்கூடிய நன்மை தீமைகளை எல்லாம் ஆராயாமல் இருப்பதனாலே இந்த பிறவிலே தொடர்ந்து சங்கம் ஏற்படுகிறதோ,
அதே போல இறைவனை நாடுவதனாலே, இறைவனிடத்திலே சங்கம் வைப்பதனாலே என்னென்னலாம் நன்மைகள் வரும் என்பதை மனம் ஒருவேளை கடந்த பிறவிகளிலே ஆராய்ந்திருந்தால் இந்த பிறவியிலே யாரும் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. தானாக மனம் நாராயணனை நோக்கி ஓடும். அது போகா தன்மைக்கு காரணம் கடந்த பிறவிகளில் இறைவனின்பால் மனம் சங்கம் வைக்காமை. மூன்றாவது, இறைவனின்பால் சங்கம் வைக்க வேண்டும் என்று சொன்னால் பிரகிருதி இடத்திலிருந்து மனமானது விடுபட்டிருக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்குண்டான பிரயத்தனம் போன பிறவிலே ஏற்பட்டிருக்கணும். அப்ப அதற்குண்டான சங்கத்தையும் கடந்த பிறவிகளில் மனம் நாடி இருக்காது. சாலோக்கியமோ சாரூபியமோ சாமீபியமோ இந்த மூன்றும் இல்லாத காரணத்தினாலே சாயுஜ்யத்தை மனம் நாடுவது இல்லை. சாதுக்களுடைய சங்கத்தை, இறைவனுடைய ரூப சங்கத்தை, இறைவனுடைய நாம சங்கத்தை, பக்தர்களுடைய சங்கத்தை மனம் கடந்த பிறவிகளிலே ஒருவேளை நாடியிருந்தால் அங்கே விதைத்த விதை இங்கே அறுவடை செய்யப்படும். அந்த சங்கம் கடந்த பிறவிகளில் இல்லாததுனால இந்த பிறவிகளிலே நம்மை சுற்றி இவ்வளவு நல்ல சாமீபியம் இருக்கலாம், சாலோக்கியம் இருக்கலாம், சாரூபியம் இருக்கலாம், எல்லாம் இருந்தாலும் நம்முடைய லோகம் அதன்பால் சங்கம் வைப்பது இல்லை. நான் நாகர்கோயிலில் இருந்தபோது வால்மீகி ராமாயணம் பிரவச்சனம், காலையிலே வால்மீகி ராமாயணம் பாராயணம், இரவு நேரத்திலே பிரவச்சனம் நடக்கும். ஆலயத்துக்கு வெளியிலே அழகாக பந்தல் அமைத்து மேடை அமைத்து எல்லோரும் அமருவதற்காக ஜமக்காலம் விரித்திருக்கிறார்கள், சேர் போட்டிருக்கிறார்கள், வெளிச்சம் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, மைக்கு வைக்கப்பட்டுள்ளது. எல்லோரும் அது அக்ரஹாரம், எதிரெதிராக வீடுகள் இருக்கும். எல்லோரும் அந்த அந்த அக்ரஹாரத்திலேயே ஆலயம் இருக்கின்ற காரணத்தினாலே வாசலை இறங்கி இந்த இதில் உட்காந்துக்கணும், அவ்வளவுதான். ஆனால் எல்லோரும் சாயங்காலம் 6 மணிக்கு விளக்கேற்றி விட்டு கதவை திறந்து விட்டு வீட்டு வாசலில் உட்காந்து கொள்கிறார்கள். இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய வீட்டுக்காரர்கள், இந்த பக்கத்தில் வீட்டுக்காரர்கள், எதில் இருக்கக்கூடிய வீட்டுக்காரர்கள், பக்கத்தில் இருக்கக்கூடிய வீட்டுக்காரர்கள், ஒரு 5 வீட்டில் தள்ளி இருக்கக்கூடிய வீட்டுக்காரர்கள் எல்லோரும் சேர்ந்து உட்காண்டு கொண்டு திண்ணையில் உட்காண்டு கொண்டு லோக விஷயத்தை சஞ்சாரம் பண்ணுகிறார். பிரவச்சனகர்த்தா ராமாயணம் பேச ஆரம்பிக்கிறார். அந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்தவர்கள் கூப்பிடுகிறார்கள் ஒலிபெருக்கியின் மூலமாக, எல்லோரும் வாருங்கள், இப்பொழுது ராமாயணம் பிரவச்சனம் நடக்கப் போகிறது, எல்லோரும் உட்கார்ந்து கொண்டு அமர்ந்து கேளுங்கள். யார் ஒருவரும் தன்னுடைய வீட்டினுடைய திண்ணையை விட்டு பிரவச்சனகர்த்தா முன்னாடி அமர்ந்து கொண்டு ராமாயணம் கேட்போம். அவர் அங்க ராமாயணம் பேச ஆரம்பிக்கும் போது இவர்கள் லோக சஞ்சாரத்தை பற்றி பேச ஆரம்பிக்கிறார்கள். காது துறந்திருக்கிறது, மனது துறந்திருக்கிறது, ஆனால் கேட்பதற்கு தயாராக இல்லை. ஒருவேளை போன பிறவிகளிலே சத்சங்கத்திலே சாமீபியமாக இருந்தால், சாலோக்கியமாக இருந்தால், சாரூபியமாக இருந்தால், கடந்த பிறவிகளிலே இந்த பிறவியில் நாம் யாரையும் கூப்பிடணும் அவசியம் இல்லை, தானாக அவரை நோக்கி ஓடும். இன்றைக்கு நாம் எவ்வளவு கூப்பிட்டாலும் நினைத்து பாருங்கள், நம்ம வீட்டை தேடி இப்பொழுது சத்சங்கம் நடக்கிறது. இறைவனுடைய காருண்யம் பாருங்கள். நம்ம தேடி போகணுங்கிறது, நம்ம தேடி வருகிறது சத்சங்கம்.
அந்த தொடர்பை உறுதி செய்து கொண்டு கேட்க உட்காரணும், அவ்வளவுதான். காது கொடுக்கணும், அவ்வளவுதான். ஆனால் நம்மை கேட்க விடாமல் எவ்வளவு சம்ஸ்காரங்கள் உள்ளிருந்து தள்ளுகிறது பாருங்கள். என்னெல்லாம் காரணங்கள் சொல்லுகிறோம் நமக்கு நாமே. மனம் என்னெல்லாம் காரணம் சொல்கிறது. எனக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு மனது சரியில்லை, குடும்பம் சூழ்நிலை சரியில்லை, என் பையன் படிக்கிறான், பொண்ணு வேலைக்கு போறா, பையன் பொண்ணு படிக்க போறா, கணவன் வீட்டுக்குள்ள வந்துருவான், வெளியே போறான், மாமனார் மாமையார் இருக்கிறார்கள், எனக்கு நிறைய நிறைய கஷ்டங்கள் இருக்கு, அந்த கஷ்டம் இருக்கு. என்னென்னலாம் தடைகள் உண்டோ அத்தனை தடைகளையும் இந்த மனம் ஏற்படுத்துகிறது. இது எல்லாம் தூக்கி எறிந்து விட்டு மனம் கேட்கின்றது என்றால், நான் போன பிறவிகள் அதற்குண்டான சாலோக்கியமோ சாமீப்பியமோ சாரூபியத்திலோ இருந்திருந்தால் மட்டுமே இந்த பிறவிலை சுத்தி எல்லாம் இருக்கும். இவைகள் எல்லாம் இருக்க வேண்டும். இவை எதுவுமே என்னுடைய மனதை பாதிக்காத நிலையிலே, இது எதுவுமே என்னுடைய மனதை தொடாத நிலையிலே என்னுடைய மனம் உயர்ந்திருந்தால், அவன் எத்தனை பிறவிகள் இந்த காரியத்திற்காக முயற்சி எடுத்திருக்க வேண்டும். இல்லைன்னா என்னாகும்? எல்லா சூழ்நிலைகளும் மாறட்டும் எனக்காக, நானும் ஆசைப்படுறேன், சத்சங்கத்துக்கு வரணும்னு ஆசைப்படுறேன், இறைவனை தொழணும்னு ஆசைப்படுறேன், வீட்டில் இறைவனையே நினைச்சிட்டு இருக்கணும்னு ஆசைப்படுறேன், ஆனா என்னுடைய சூழ்நிலைகள் எல்லாம் எனக்கு எதிராக இருக்கிறது. எல்லாம் மாறட்டும், நிச்சயமாக நான் இறைவனை தொழ வந்து விடுகிறேன். நிச்சயமாக நாம இப்பேற்பட்டவர்கள் வரப்போவதே இல்லை, வரவும் விடாது இந்த பிரகிருதி. அப்ப ஏன் நம்மால் இறைவன்பால் சங்கம் கொள்ள முடியவில்லை இந்த பிறவியிலே? ஏன்னா இங்க ரொம்ப சுலபமா சொல்லிட்டு போயிட்டார். ஈஷ சங்காத் அச்சிராத் விலியதே. இறைவனுடைய சேர்க்கையினாலே இறைவனின்பால் சங்கம் கொண்டால் கர்ம வாசனைகள் அழிந்து போகிறது, உடனடியாக அழிக்கப்படுகிறதுன்னு சொல்றார். ஆனால் அது அவ்வளவு சுலபம் அல்லவே. இறைவனின்பால் சங்கம் அவ்வளவு சுலபத்துல வந்து விடுமா? இது மூன்றாவது. சாலோக்கியமோ சாரூபியமோ சாமீப்பிய சங்கமோ இல்லாத காரணத்தினாலே இந்த பிறவியில் நமக்கு இறைவனின்பால் சங்கம் வரவில்லை. நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம், நிறைய ஆராய்ச்சி பண்ணிக்கொண்டே போகலாம். ஏன் இந்த பிறவியிலே சங்கம் எனக்கு இறைவனின்பால் ஏற்படவில்லை? முக்கியமான சாதனம், முக்கியமான கடந்த பிறவியிலே ஜென்மாந்தரமான பிறவிகளை, தனையோ பிறவிகள் இறைவனை நாட வேண்டும் என்கின்ற விருப்பம் எனக்கு இல்லைன்னு பார்த்தோம். அதை மனதிலே விதைக்கா தன்மைன்னு பார்த்தோம். இந்த இறைவனை நாடணும், இறைவன் தான் நீ அடைய வேண்டிய இலக்கு, அதுக்காக தான் அந்த உலகத்திலே வந்திருக்கிறாய் அப்படின்னு எனக்கு யார் மனதிலே அதை ஊட்டுவார்கள்? அந்த ஊட்டக்கூடிய குரு கடந்த பிறவிகளிலே எனக்கு சங்கம் இல்லாமை. கடந்த பிறவிகளிலே நான் குருவிடத்திலே சங்கம் கொண்டிருந்தால் அவர் சாஸ்திரத்திடத்திலே என்னை இணைத்திருப்பார். அப்போ சாஸ்திர சங்கமும் குரு சங்கமும் கடந்த பிறவிகளில் இல்லாத காரணத்தினாலே, இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இறைவனின்பால் இந்த பிறவிலே நமக்கு சங்கம் வராமல் இருப்பதற்கு காரணம் என்ன? ஈஷ சங்காத்தம் சொல்றார். இறைவனின்பால் பற்றுகொள். போற போக சொல்லிட்டு போயிட்டார். கடவுளின்பால் பற்றுவை. நச்சிராத் விலியதே. உடனடியாக கர்ம வினைகளிலிருந்து அழிந்து விடுபடுவாய். எல்லா கர்ம வினைகளும் அழிந்து விடும்.
ஏன் என்னால் சங்கம் கொள்ள முடியவில்லை இந்த பிறவியிலே? மூல காரணம், கடந்த பிறவியில் எண்ணிலடங்கா பிறவிகளிலே குருவிடத்திலே எனக்கு சங்கம் இல்லை, சாஸ்திரத்திடத்திலே எனக்கு சங்கம் இல்லை. குரு சாஸ்திர சங்கம் ஒருவனுக்கு கடந்த பிறவிகளில் ஏற்பட்டிருந்தால் இந்த பிறவிகளில் நீங்க பெருசா எந்த முயற்சி எடுக்க வேண்டாம். ஒரு சிறு ஒரு தூண்டுகோல் போரும் உங்களை இறைவனின்பால் வேகமாக அழைத்து கொண்டு வருவதற்கு, இறைவனின்பால் சங்கம் வைக்க தூண்டுவதற்கு ஒரு சிறு உராய்தல் போர். ஒருவேளை நமக்கு ஜென்ம ஜென்மாந்தரமாக குருவிடத்திலும் சாஸ்திரத்திடத்திலும் சங்கம் ஏற்படாமல் இருந்தால் இந்த பிறவியிலே எவ்வளவு நமக்கு சகாயங்கள் வெளியிலிருந்து கிடைத்தாலும் இறைவனின்பால் சங்கம் கொள்வது என்பது அவ்வளவு சுலபம் அல்ல. அதனால்தான் நம்மால இறைவனின்பால் சங்கம் கொள்வது என்பது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. எல்லா சூழ்நிலைகளில் ஏற்படுத்தி கொடுத்து இறைவனை தொழு, இறைவனின்பால் சங்கம் கொள், முடியல. இந்த அஜாமிலனும் கடந்த பிறவிகளில் இறைவனை அவன் தொழுதிருக்க வேண்டும். அதற்குண்டான முயற்சியை அவன் எடுத்திருக்க வேண்டும். அதனால தான் அவனுக்கு இந்த இறப்பு வரும் காலத்திலே நாராயணனுடைய ஸ்மரணையானது வந்திருக்கிறது. சொல்றது யாரு? யமதூதர்கள். என்ன சொல்கிறார்கள் பாருங்கள். அயம் ஹே ஸ்ருத சம்பன்னஹ ஷீலவ்ருத்த குணாலயஹ திருதவ்ரதோ மிருதுர்தாந்தஹ சத்யவாக் சத்யவான் மந்திரவிச்சுச்சிஹி. யமதூதர்கள் ஒவ்வொருத்தருடைய உயிரையும் உடலிலிருந்து பிரித்து எடுத்துக்கொண்டு போகிறார்கள் என்றால் எல்லாருடைய யம நியமமான வாழ்க்கையெல்லாம் ஆராய்ந்து பார்த்துத்தான் எடுத்துக்கொண்டு போகிறார் என்பதற்கு இந்த பாடல் ஒரு பிரமாணம். இந்த பாடல் மட்டுமல்ல, 2-3 பாடல்கள் அவனை பற்றி ஒரு அழகான, நம்ம ஆங்கிலத்தை சொல்லணும்னா ஒரு பயோடேட்டா கொடுக்கிறார். அயம் அஜாமிலஹா. இந்த அஜாமிலன் எத்தனையோ பிறவிகளிலே ஸ்ருத சம்பன்னஹா. சம்பன்னஹா, சம்பத் என்றால் செல்வம். ஸ்ருத சம்பன்னஹா என்றால் கேள்வி செல்வம், செவி செல்வம் சொல்றார் அல்லவா திருவள்ளுவர். அந்த செவி செல்வத்தை ஜென்ம ஜென்மாந்தரமாக எல்லோரிடத்திலும் இருந்தும் முறையாக கேட்டு படித்திருக்கின்றான். ஸ்ருத சம்பன்னஹா. வேதங்கள், உபனிஷதங்கள் எல்லாவற்றையும் முறையாக கேட்டு அந்த செல்வத்தை எல்லாம் நன்றாக கைவரப்பெற்றவன் இந்த அஜாமிலன். இரண்டாவது ஷீல விருத்தஹா. ஷீலம், நல்ல பண்பாடுகள் உடையவன், நல்ல எண்ணங்கள் உடையவன். ஷீல விருத்தஹா, நல்ல எண்ணங்கள் உடையவன், நல்ல பண்பாடுகள் உடையவன், நல்ல செயல்பாடுகள் உடையவன்.
ஷீல குணாலயா, நல்ல குணங்களை தன்னிடத்திலே கொண்டவனாய் இருக்கக்கூடியவன். அஹிம்சா, க்ஷமா, திதிக்ஷா, ஸ்ரத்தா, நிறைய பண்புகள் சொல்லப்படுகின்றது அல்லவா? அந்த பண்புகளை எல்லாம் குணாலயா, அஷ்டகுண ஆலயா, 8 விதமான குணங்களை தன்பால் கொண்டவன். நாலாவது திருடவ்ரதா. விரதம், திருடவ்ரதம், தான் எடுத்துக்கொண்ட மன உறுதியிலே திருடமாக இருக்கக்கூடியவன். அதுல ஒரு உறுதிப்பாடு எடுத்து அதுல ரொம்ப 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 திருடமாக மன உறுதிப்பாடு கொண்டவனா இருக்கிறான். எந்த ஒரு விஷயத்தை உறுதியாக பற்றினாலும் மன உறுதியுடன் இருக்கக்கூடிய ஆற்றல் உடையவன் திருடவ்ரதா. அடுத்த பண்பு சொல்றார் மிருது. அவனுடைய மனம் எப்படி இருக்கின்றது? கடுமையான மனம் என்பது இல்லாமல் மிருது பாவமாக இருக்கிறது. மிருதுவான மனம் படைத்தவனா, சுபாவம் படைத்தவனா இருக்கின்றான். தாந்தஹா, சாந்தஹா, மனக்கட்டுப்பாடு, இந்திரிய கட்டுப்பாடுகள் உடையவனாய் அவன் இருக்கிறான். சத்தியவான், சத்தியத்தையே கடைபிடித்து வாழக்கூடியவனாய் இருந்திருக்கிறான். மந்திரவித்து, மந்திரத்தை நன்றாக, மந்திரத்தினுடைய அர்த்தம், மந்திரத்தினுடைய பிரயோகங்கள், அது கொடுக்கக்கூடிய பலன், இவற்றையெல்லாம் நன்றாக அறிந்து கொண்டிருக்கக்கூடிய ஆற்றல் படைத்தவன். சுச்சிஹி, காய வாக் மனஹா, மூன்றும் தூய்மையாக இருக்கக்கூடிய அந்த அஜாமிலன். அது மட்டும் தானா? பூர்வஜ்ஞதிதி விருத்தானாம் சுஷ்ரூஷுர் நிரஹங்கிருதா சர்வபூத சுக்ருத் சாதுஹு மிதவாக் அனசூயகஹ குருஹு அக்னிஹி அதிதிஹி விருத்தானாம் சுஷ்ரூஷுஹு. குருவுக்கு பணிவிடை, பெரியவர்களுக்கு பணிவிடை, அக்னி பகவானுக்கு பணிவிடை, அதிதி வரக்கூடிய விருந்தினர்களுக்கு பணிவிடை, இவர்கள் எல்லோருக்கும் சேவகம் புரிவதிலே கண்ணும் கருத்துமாக இருக்கக்கூடியவனாய் இருந்திருக்கின்றான். குருஹு அக்னிஹி அதிதிஹி விருத்தானாம் சுஷ்ரூஷுஹு. அடுத்தது நிரஹங்கிருதா. அகம், அகம் நான், கிருதா செய்தேன், செய்வேன், செய்து கொண்டிருக்கிறேன். நிரஹங்கிருதா என்றால் நான் என்று சொல்லாமல் அனைத்து கருமங்களும் செய்யப்படுகின்றது. நிரஹங்கிருதி, அகங்காரம் இல்லாதவனாய் அனைத்து காரியத்தையும் செய்கிறான். குருவுக்கு, அக்னிக்கு, பெரியவர்களுக்கு, அதிதிக்கு, உலகத்தில் உள்ள ஜீவராசிகளுக்கு எல்லாம் பஞ்சபூத யஜ்ஞம் சொல்றோம் அல்லவா, எல்லா கர்மங்களும் நிரஹங்கிருதா, அகங்காரம் இல்லாத பாவத்துடன் செய்யப்படுகிறது. சுஷ்ரூஷா, சுஷ்ருஷா, இந்த சுஷ்ருஷாவிலிருந்துதான் ஸ்ரோத்ரம் என்பதும் வருகிறது, சிஷ்யன் என்பவனும் வருகிறான்.
சுஷ்ருஷையிலிருந்துதான் சிஷ்யன் பிறக்கிறான். சுஷ்ருஷையிலிருந்துதான் ஸ்ரோத்ரம் ஸ்ரவணம் என்பதும் வருகிறது. அதனால தான் பகவான் 2 போட்டுட்டார். பிரணிபாதேன சேவையா, குருவுக்கு போய் முதல்ல சேவகம் பண்ணு, உன்னை அவரிடத்திலே முழுமையாக அர்ப்பணம் செய், சேவகம் பண்ணு, அதன் பிறகு பிரஷ்னத்தை கேள். நாங்கள் தட்சணை கொடுக்கிறோமே, அது போராதா? அவருக்கு வேண்டும் சொல்லக்கூடிய பொருள்களை எல்லாம் வாங்கி கொடுக்கிறோமே, அது போராதா? அவரை நாங்கள் நன்றாக பார்த்துக் கொள்கிறோமே, அது போராதா? சுஷ்ரூஷா, பணிவிடை, சேவை. சேவையின் மூலமாகத்தான் இவன் பக்குவப்படுகிறான். சேவையின் மூலமாகத்தான் யாருக்கு சேவை புரிகிறோமோ அவரோட நாம ஒன்ற ஆரம்பிக்கிறோம். சேவையின் மூலமாகத்தான் மாணவன் குரு 2 பேரும் ஒருவரோடு ஒருவர் சேர்வதனாலே அங்கே ஞானம் என்பது பிறக்கிறது. சேவை இல்லைன்னா என்னாகும்? குரு மாணவனுக்கு ஞானத்தை கொடுப்பார். மாணவன் ஞானத்தை வாங்கினதுக்கு நன்றியாக அவருக்கு தட்சிணை கொடுத்து விட்டு போய்விடுகிறான். இப்ப அந்த ஞானத்தினால மாணவனுக்கு என்ன மாற்றம் அப்படின்னா, அந்த ஞானம் அவனிடத்திலே சிஷ்ய பாவத்தை கொண்டு வராது. சிஷ்ய பாவத்தை கொண்டு வராத போது அவனுக்கு ஸ்ரேயஸ் என்கின்ற அந்த பாவத்தை அடைவது கடினம். சிஷ்ய பாவம் வரும்போதுதான் ஸ்ரேயஸை பற்றின ஞானத்தை பெறுவதற்கு தகுதி படைத்தவனாக ஆகிறான். இதெல்லாம் இவன்கிட்ட இருந்திருக்கிறது. சுஷ்ரூஷா நிரகங்கிருதா சர்வபூத சுகிருதா, எல்லா ஜீவராசிகளிடத்திலும் நண்பனாக பழகியிருக்கிறான். சர்வபூத, அனைத்து ஜீவராசிகளிடத்திலும் சுகிருத் பாவகா, ஹிருத் ஹிருதயம், சுகிருதம் என்றால் நல்ல ஹிருதயம் உடையவனாய், அன்பு உடையவனாய், எல்லா ஜீவராசிகளையும் விரும்பக்கூடியவனாய் இருந்திருக்கின்றான். அடுத்தது சாதுஹு, சாது பாவம். எப்பொழுதுமே சாது பாவமா சத் சத் பாவத்திலேயே இருந்திருக்கிறான். அதோடு மட்டுமல்லாமல் மித வாக், என்ன பேச வேண்டுமோ அதை மட்டும் மிதமாக பேசுதல். மித வாக், தேவையான சொற்களை தேர்ந்தெடுத்து என்ன விஷயம் சொல்லப்பட வேண்டுமோ அதை மட்டும் சொல்லிவிட்டு மற்ற நேரம் முழுக்க அமைதியாக மௌனமாக இருப்பது மித வாக். கடைசியில் எப்படி முடிக்கிறார் இந்த பாடல? அனசூய கஹா, மனதிலே அசூயா என்கின்ற பாவம் இல்லாதவன், பொறாமை என்கின்ற பாவம் இல்லாதவன். இன்னும் இவனை பற்றின ஒரு பெரிய பயோடேட்டா கொடுக்கப்படுகிறது. நாளை காலை எடுத்துக்கொள்வோம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.